திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இலக்கிய மேதை லியோ டால்ஸ்டாய் ஒரு நாள் மாஸ்கோ நகர வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவருக்கு எதிரே வந்தார் ஒரு பிச்சைக்காரர். அவர், ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்கள், உணவு சாப்பிட்டு 2 நாட்களாகி விட்டது என்று கூறினார். ஆனால் அப்போது அவரிடமோ சோதனையாக ஒரு காசு கூட இல்லை. உடனே அவரை பார்த்து மிகவும் கனிவான குரலில், அன்பு சகோதரனே, உனக்கு உதவி செய்வதற்கு என்னிடம் பணம் எதுவும் இப்போது இல்லையே என்றார். அவரது வார்த்தையை கேட்ட பிச்சைக்காரர் அவர் மேல் கோபம் கொள்ளவும் இல்லை, தன் நிலையை எண்ணி நொந்து கொள்ளவும் இல்லை. அதற்கு மாறாக முகமலர்ச்சியோடு, நன்றி ஐயா, நாங்கள் போய் வாருங்கள் என்றான். அவரது முகப்பூரிப்பை பார்த்த டால்ஸ்டாய், நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை, ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி செலுத்துகிறீர்களே, எதற்காக என்று அவரிடம் வியப்பாக கேட்டார். ஐயா, நான் இது நாள் வரையில் என்னை எல்லோரும் வெறும் பிச்சைக்காரனாக நினைத்து விரட்டி இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவர்தான் என்னை பாசத்தோடு சகோதரனே என்று சொல்லி அன்போடு அழைத்து பரிவாக பேசியிருக்கிறீர்கள். அந்த அன்பு ஒன்றே போதும். நீங்கள் என் மீது காட்டிய இரக்கம் ஒன்றே போதும். வேறு உதவிகளும் எனக்கு தேவையில்லை ஐயா என்று மனம் உருகி சொன்னான். வார்த்தைகளை உபயோகிக்கும் போது யோசித்து பேசுவது நல்லது. அன்பான வார்த்தைகள் உறவின் இடைவெளியை குறைக்கின்றன, உறவுகளிடையே நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் காலடி எடுத்து வைப்போம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.